அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது பிரார்த்தனை, அதாவது துஆவின் ஒழுங்குகளை பற்றி தொடராக நாம் இறைவனிடம் கையேந்துவோம் என்ற தலைப்பில் காண இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவதாக அறிமுகமான சில செய்திகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புவது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாக அமைந்துள்ளது. நம்மை படைத்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது, கருதும்போது, அவனிடம்தான் நமது தேவைகளை கேட்க வேண்டும் என்றும் நாம் உறுதியாக நம்ப வேண்டும். நம்ம படைத்த ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் எனும்போது அவனிடம்தான் நமது தேவைகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். பிரார்த்தனை தான் வணக்கங்களிலேயே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வணக்கம்தான் என்று, துஆ தான் வணக்கங்களிலே மிக சிறந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்தி கூறியுள்ளார்கள். எனவே பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் செய்துவிடக்கூடாது. இயல்பாகவே மனிதன் தேவையுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த தேவையமற்ற இறைவனிடம் நமது தேவைகளை முறையிடுவதுதான் பிரார்த்தனை என்ற அடிப்படையை கூட அதிகமான மக்கள் விளங்காமல் தெளிவற்று இருக்கிறார்கள். தாங்களாகவே செய்து கொண்ட கற்சிலைகளிடமும், தாங்களாகவே வரைந்து வந்த ஓவியங்களிடமும், தாங்களாகவே வரைந்து போட்டோவாக பதிவு பிரேம் போட்டு வைத்திருக்கின்ற போட்டோக்கள் இடத்துல, சிலைகள் இடத்துல, இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அதற்கு முன்னால் போய் பிரார்த்திக்கக்கூடிய, தேவைகளை கேட்கக்கூடிய நிலையில் அதிகமாக இது படிப்பறிவு இல்லாதவர்கள் மட்டுமில்லை, அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாத காலத்தில் அவர்கள் எதையோ மனசில் தோன்றினத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன. ஆனால் இப்போது கல்வியில் உயர்ந்து நிற்கக்கூடிய, உயர்கல்வியை படித்து பட்டம் பெற்ற நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அறிவுங்கிறது இறைவன் எதற்காக வழங்கினானோ அதற்காக அது யூஸ் செய்யப்படவில்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு காரணம் இன்னொன்று இருக்குது. தாங்களாகவே செய்து கொண்ட கற்சிலைகளிடமிருந்து விட்டு, கற்சிலைகளிடமோ இறந்து போய்விட்ட, மண்ணில் புதைத்தாச்சு, எரித்து புதைத்து விட்டார்கள், என்ன சாம்பலாக போயிடுச்சு, மண்ணாக போனவர்கள்ட்ட என்ன பெரியார்களின் சமாதிகளிலும் என்ன இந்த மாதிரிலாம் போய் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதுக்கு காரணம் இறைவனின் பண்புகளை, இறைவனின் கேரக்டர் பண்புகளை பற்றியும் அவனது வல்லமைகளை பற்றியும் அறியாமல் மூடத்தனமாக இறைவனை நம்புவது தான் இதற்கு காரணம். அறிவுபூர்வமாக என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நம்பக்கூடிய யாரும் இதை செய்ய மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களிடத்திலுமே இதே போன்ற தவறுகள் அதிகமாக குடிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? படித்து அறிவுபூர்வமாக உளப்பூர்வமாக விளங்கி கொள்ளலை, ஏனோ தானோ என்று தான் அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த நம்பிக்கையில் இப்படி ஏனோ தானோ என்று யதார்த்தமாக எது உண்மையோ அதை புரிந்து கொள்ளாமல் அலட்சிய போக்கில் வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் மறுமையில் அலட்சியம் செய்து நரகத்தை தள்ளிவிடுவான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனின் பண்புகளை எடுத்து காட்டி
அவனிடம் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இந்த தலைப்பில் அமைந்துள்ள காணொளிகளுடைய முக்கியமான சாராம்சம். எனவே இறைவனிடம் நமது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், இறைவனிடம் நமது பிரார்த்தனை துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமேயானால் அதற்கான நிபந்தனைகள் என்ன, அதற்கு இடைத்தரகர்கள் தேவைதானா என்பது போன்ற அம்சங்களையும் இந்த தலைப்பில், அதாவது இறைவனிடம்தான் பிரார்த்தனை தான் முதல் வணக்கம், ஹை லெவலில் உள்ள பிரார்த்தனை என்பது, துவா என்பது தான் வணக்கங்கள்லேயே மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது, உயர்ந்த நிலையில் உள்ளது என்ற அடிப்படையில் அதற்கான ஆதாரங்களை தொடர்ந்து நம்ம இந்த காணொலியில் பதிவு செய்ய இருக்கிறோம். அலட்சியம் செய்யாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தெளிவாக கேட்டு சரியாக புரிந்து கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த காணொலியை தொடர்கிறேன். இதில் முதலாவதாக பிரார்த்தனை தான் வணக்கம், இறைவனிடம் தான் பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் என்னென்ன தலைப்புகளில் நம்ம பேச இருக்கிறோம். அந்த தலைப்புகளில் தொடராகன்னு கேட்டால், பிரார்த்தனை தான் வணக்கம், இறைவனிடம் தான் பிரார்த்திக்க வேண்டும், இறைவன் அருகில் இருக்கிறான், பிரார்த்தனையின் ஒழுங்குகள், ஹராமானவற்றை தவிர்க்க வேண்டும், அவசரப்படக்கூடாது, பாவமானதை கேட்கக்கூடாது, மரணத்தை கேட்கக்கூடாது, இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்தல், மகான்கள் பொருட்டால் கேட்கக்கூடாது, வலியுறுத்தி கேட்க வேண்டும், அனைத்தையும் கேட்க வேண்டும், இரகசியமாகவும் பணிவாகவும் கேட்க வேண்டும். இறைவனின் கடைசி நேரம் சஜிதாவின் போது மறைமுகமாக செய்யும் பிரார்த்தனை, தந்தை மகனுக்காக செய்யும் துவா, பிரார்த்தனைக்கு பின் பலன் தெரியாவிட்டார். இப்படி இந்த தலைப்புகளில் அதற்குரிய விளக்கங்களை தொடராக நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம். அலட்சியம் செய்யாமல் அனைவரும் இந்த தொடரை பார்த்துவாங்க. இதில் முதலாவதாக பிரார்த்தனை தான் வணக்கம் என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் மற்றதை தொடர்ந்து பார்ப்போம். இதில் முதலாவதாக, உலகில் வாழும் மனிதர்களில் எவரும் அனைத்து நலன்களையும் பெற்றவர்களாக யாருமே இல்லை. எல்லா நலன்களையும் பெற்றவர்களாக யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லை. தான் விரும்பிய ஆசைப்பட்ட அனைத்தையும் தான் விரும்பி ஆசைப்பட்ட அனைத்தையும் பெற்ற ஒரே ஒரு மனிதரை கூட உலகில் காண முடியாது. எல்லாத்தையும் அவர் பெற்றிருப்பாரான்னா நிச்சயமாக இல்லை, ஏதாவது ஒன்று குறை இருக்கும். மிக உயர்ந்த பதவியை பெற்றவர் அனைத்து இன்பங்களையும் பெற்று மனநிறைவான வாழ்க்கை வாழ்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் அவரது வாழ்க்கையில் நுழைந்து பார்க்கும்போது அவருக்கு வாரிசு இல்லை என்ற மனக்குறையோ, அல்லது பெயரை கெடுப்பவனாக வாரிசு பிறந்து விட்டானே என்ற மனக்குறையோ, மனைவியால் மகிழ்ச்சி இல்லையே என்ற மனக்குறையோ, விரும்பியதை உண்ண முடியவில்லையே என்ற மனக்குறையோ, இன்னும் இது போன்ற நூற்றுக்கணக்கான குறைகள் அவருக்கு இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அளவின்றி பெரும் செல்வத்தை பெற்றவர், உடல் வலிமை பெற்றவர், மழலை செல்வங்களை பெற்றவர், இன்னும் எத்தனையோ பாக்கியங்களை பெற்றவர்கள் மகிழ்வோடு வாழ்கிறார்கள் என்று மற்றவர்கள் கருதலாம். ஆனால் அவர்கள் அனைவருமே தாங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை பட்டியல் போட்டு கவலையில் ஆழ்ந்து கிடப்பார்கள். கிடைத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், கிடைக்காத பட்டியல்கள் அவர்கள்ட்ட இருக்கும். இவர்களுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் பிரார்த்தனை தான் என்பதற்காக தான் இந்த பிரார்த்தனையின் ஒழுங்குகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதல் அம்சமாக நம்ம முக்கிய அம்சமாக கருதுகிறோம். சர்வ வல்லமுடைய இறைவனிடம் அந்த குறைகளை முறையிடும் போது கோரிக்கைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நிறைவேறாவிட்டால் கூட பெரிய இடத்தில் பிரச்சனையை ஒப்படைத்து விட்டோம், அவன் பார்த்து கொள்வான் என்ற எண்ணம் மன அமைதியை நமக்கு ஏற்படுத்தும். இதனால் தான் இஸ்லாம் பிரார்த்தனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகிறது. இதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் பிரார்த்தனையின் மீது மிகுந்த முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. பிரார்த்தனை தான் வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை அறிவிப்பவர் நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
நூல்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு. அகமதில் 17,629, 17,660, 17,665, திருமதியில் 28, 2,895, 3,170, 3,294, அபுதாவுதில் 1,364 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. சில குறிப்புகள் தான் இது உங்களுக்கு. அடுத்து, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொல்லாமல் வணக்கங்களிலேயே தலை சிறந்த வணக்கம் பிரார்த்தனை தான் என்ற பொருள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அறிவுறுத்தி இருக்கிறாங்க நமக்கு. ஒரு அடியான் தனது அடிமைத்தனத்தை ஒரு அடியான் தனது அடிமைத்தனத்தை பரிபூரணமாக உணர்வதும் தன்னை படைத்தவனை எஜமானனாக ஏற்பதும் தான் வணக்கத்தில் முக்கியமான அம்சமாகும். இந்த அம்சம் பிரார்த்தனையில் கூடுதலாகவே உள்ளது என்று நாம் தெளிவாக அடித்து கூறலாம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் இறைவனிடம் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அடுத்த தொடரில் பார்ப்போம். அலட்சியமின்றி தெளிவாக நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது என்ன, ஒன்றுக்கு பல தடவை இந்த செய்திகளை கேட்டு சரியாக மார்க்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய நான் உங்களுக்காக பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.